ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற 2026 நம்ம எல்லாருக்கும் 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்க போகுது? எதுல நம்ம கவனமா இருக்கணும்? அப்படின்னு சொல்லி கோட்டு மொழி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட அமைப்ப இன்னைக்கு கண்டுபிடித்து நெறைய பேருக்கு அது மூலமா ஜோதிட பலன்கள் சொல்லிட்டு வராங்க. கோட்டு மொழி ஜோதிடர் சத்யா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். முதல்ல நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. 2026 எப்படி இருக்க போதுன்னு நம்ம பேச போறோம். அதற்கு முன்னாடி இந்த கோட்டு மொழி ஜோதிடம் அப்படின்னா என்ன கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. அத பத்தின ஒரு விளக்கம். கோட்டு மொழி அப்படிங்கிறது ஆக்சுவலாக இந்த வார்த்தையை நான் எடுத்தது இந்திரா சௌந்தரராஜன் சார். அவங்க வந்து ஒரு எழுத்தாளர், ரொம்ப பிரபல்யமான ஒரு எழுத்தாளர். அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறதுக்கும் மாத்துறதுக்கும் காரணம் அவர் தான். அவருடைய ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அதில் இந்த கோட்டு மொழின்னு ஒரு வார்த்தை வந்து இது ரொம்ப பிடிச்சு அதை எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுவே அடையாளமா மாறும்னு நினைக்கவே இல்ல. பட் அது மாறிடுச்சு. சரி, கோட்டு மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்திரம். ஒரு கோட்ல வந்து இப்போ ஒரு காப்பர்ல மேக்ஸிமம் வந்து எந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு காப்பர் தகட்டுல தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரேரா தான் வெள்ளி தகட்டுலயும், தங்க தகட்டுலயும் எழுதுவாங்க. நீங்க காப்பர் தகடு சாதாரணமா இருக்கும். அதுல நீங்க கோடுகள் எல்லாம் வரைய ஆரம்பிச்சு ஒரு வடிவம் எடுக்கும்போது, அதுதான் கோட்டு மொழின்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லா கோடுகளுக்கும் கிடையாது. சில கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மொழி இருக்கு. அது பேரு தான் மந்திரம்னு சொல்லுவோம். இந்த மந்திரத்த தொடர்ந்து வந்து பிரயோகம் பண்ண, அதுல ஒரு லயம் உருவாகும். அந்த லயம் தான் திரும்ப திரும்ப சொல்லும்போது, இந்த காப்பர்ல எழுதின இந்த கோடுகள், அத ஃபுல்லா உள்வாங்க ஆரம்பிச்சுரும். வாங்க ஆகும்னா, இந்த கோடுகள் எல்லாமே எந்திரமாக மாற ஆரம்பிக்கும். எந்திரமா மாற ஆரம்பிச்சு, அது மெல்ல கசிய விடும்போது, அது அந்த இருக்கிற இடம் ஃபுல்லாவே அந்த அலைகளோடயே நிறைஞ்சு கொடுத்துரும். இது அந்த காரியத்தை சாதிப்பதற்குண்டான மனதிடம், தெளிவு இது எல்லாத்தையும் அவங்களுக்கு அத கொடுக்கும். இதுதான் கோட்டு மொழி அப்படின்னு சொல்லுவோம். இத நான் எப்படி நமக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்ப அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்திலும் இருக்கு அப்படிங்கிறப்போ, இங்க நம்முடைய மனம் தான் எந்திரம். அந்த மனதுல நம்முடைய சிந்தனைகள் இருக்கு இல்லைங்க, இந்த சிந்தனைகள் தான் மந்திரம். அப்ப சரியான சிந்தனைகளாக இருந்தால் மனமும் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இதோட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அது கோட்டு மொழியாகி கடைசியில கோட்டு மொழி சத்யாவாயிடுச்சு. அருமை. கோட்டு மொழி அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம். உங்க ஜோதிட முறைப்படி, அதாவது உங்க கணிப்புப்படி, இப்ப நெறைய பேர் வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம நியூமராலஜி வைஸ் போகும்போது என்ன எண்ல ஆரம்பிக்குது? இது வந்து மேஷ லக்னத்திலேருந்து நம்ம வந்து துவங்கிக்கலாம். அதற்கு முன்னாடி வரப்போற சின்ன சின்ன மாற்றங்கள், இந்த மாரி மாற்றங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி ஒரு இன்ட்ரோ. தென் மேஷ லக்னத்திலேருந்து துவங்கிக்கலாம். இப்போ 2026 அப்படின்னா, நீங்க அந்த ஒவ்வொரு எண்ணையும் தனியா பார்த்தீங்கன்னா 2ங்கிறது சந்திரன். அப்ப அந்த 0 அப்படிங்கிறது கேதுவுடைய எண். திரும்ப 2 அப்படின்னா சந்திரன், 6 அப்படின்னா சுக்கிரன். இது எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 10ங்கிற எண் வரும். 10ல இருக்கிறது 1ங்கிறது சூரியன், திருப்பி 0 அப்படிங்கிறது கேது. ஸோ சூரியனும் கேதுவும் இணைந்து திரும்பவும் கடைசியா என்ன நிக்கும்னா சூரியனாக நிக்கும் அப்படி. அப்ப இந்த நியூமராலஜி படி இந்த வருஷத்தோட ஆரம்பம் அப்படின்னா, முழு வருடத்தினுடைய உள்காரகமா இருந்து வேலை செய்ய போறவர் வந்து சூரியன் தான். இப்ப இந்த சூரியனை அடிப்படையா வச்சு இந்த 12 ராசிகளினுடைய தன்மை அப்படின்னா, இப்போ மேஷ லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 5 குடையவரா இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மேஷ லக்னத்திலேயே வந்து உச்சமாவார். அப்ப இந்த சூரியன் எங்க நீசமாவார் அப்படின்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீட்ல போய் நீசமாவார். அப்ப இந்த வருஷம் நியூமராலஜி படி இவங்க எந்த விஷயத்தை கவனித்தால் இவங்களுடைய வாழ்க்கை அந்த சூரியனை போல நல்ல பிரகாசமா கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும். அதாவது தன்னம்பிக்கை குறையுது அப்படின்னா, அதை இவங்க உடனே சீர் செய்யணும். அதே போல தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் இடையில நூலை விட ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குங்க. இவங்க நினைச்சுப்பாங்க நான் என்னோட இதுல கரெக்டா இருக்கேன், நான் ரொம்ப ப்ராப்பரா பண்றேன் அப்படின்னு. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு அது தலகணமா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தன்னுடைய ஆட்டிடியூட், அதாவது அந்த அணுகுமுறை தன்னுடைய இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒண்ண இவங்க இந்த வருஷம் கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கணும். அதுல வந்து இவங்களுடைய ஆட்டிட்யூட் வெளியில இருக்கிறவங்களுக்கு தவறாக தெரியுது, இவங்களுடைய நலன் விரும்பிகள் அதை இவங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அத வந்து இக்னோர் பண்ணாம, நம்ம உண்மையிலேயே அப்படித்தான் நடந்துக்கிறோமான்னு அனலைஸ் பண்ணுனாங்க அப்படின்னாலே, இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு தன்னம்பிக்கை விஷயமும், அதனால இப்படி தவறா போம்போது, அது ஒரு அகம்பாவமா, ஆணவமா வெளியில தெரிஞ்சா, இவங்களுக்கு என்ன ஆகும்? உறவுகள்ல விரிசல்கள் வரும்.
வாய்ப்புகள் தவறும். மறைமுக எதிரிகள் அதிகமாக உருவாங்க இல்லைங்களா? இது எல்லாமே இவங்கனால தவிர்த்துக்க முடியும். 2வது, இந்த சூரியனுடைய அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னாலே, சூரியனாலே பிரகாசமா இருக்கிறது. அப்ப இவங்க எப்பவும் தன்னுடைய உடைகள்ல வந்து நேர்த்தி இருக்கணும். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பரா சொல்லுவாங்க. பட் இன்டர்வியூல வந்து வெயிட்டிங்ல வச்சுருவாங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா தான் இருக்கும். பட் ஏன் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அப்பியரன்ஸ் சரியில்ல. அப்போ இந்த மேஷம் எங்க போய் தடுமாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கவனம் செலுத்த வேண்டியது ஏன்னா இவங்களுக்கு லக்னத்துல தான் அவர் உச்சமாகுறார். ஸோ இவங்க தன்னுடைய உடைகளில் ஒரு நேர்த்தியையும், தன்னுடைய முகத்துல வந்து ஒரு கம்பீரத்தையும் வச்சுக்கணும். யார பார்த்தாலும் அந்த கண் பார்த்து பேசுறோன்றீங்களா, அந்த கான்ஃபிடென்ட்டா பேசணும் அப்படின்னு. இந்த விஷயங்கள் இவங்கள ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரும். இத ஒண்ண மட்டும் பார்த்துக்கிட்டாங்கனாலே போதும். நியூமராலஜி படி இவங்க இந்த வருஷத்தை ரொம்ப அழகா தலைமை பதவியோடு இவங்கனால நிர்வகிக்க முடியும். இது மட்டும் இல்லாம, ஜாதக ரீதியாக இப்ப இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருட கிரகங்களாக இருக்கிறது வந்து சூரியன், சனி, ராகு, கேதுக்கள். இதன் முதன்மையாக வைத்து தான் இந்த ஒரு வருட பலன் அப்படிங்கிறதே எடுப்போம். இப்ப இதுபடி இந்த மேஷ லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு, இப்ப இந்த குரு எடுத்துட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு மிதுனத்துல இருப்பார். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 6 மாசம் வந்து கடகத்துல உச்சமாகுறாரு. இப்ப இவங்களுக்கு சனி வந்து லக்னத்துக்கு 12ல இருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லா எந்த மாற்றமும் இல்ல. அவர் அங்கேயே தான் இருப்பார். அதேபோல ராகு, கேதுக்கள். ராகு, கேதுக்களும் இவங்களுக்கு 5ல கேதுவும், 11ல ராகுவும் இருக்காங்க. ஸோ அப்படின்னா, இந்த வருஷம் எந்தெந்த விஷயத்தை மட்டும் இவங்க சரி செஞ்சுக்கிட்டா, இந்த வருடம் நல்ல மாற்றமும், நல்ல ஏற்றமும் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா, பொதுவா இந்த 2026 வருஷத்தினுடைய பலன்கள் வந்து சிலதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த ராசிக்கு வந்து இப்படி ஆயிடும், அந்த ராசிக்கு அப்படி ஆகும்போது, என்ன ஆரம்பமே அமர்க்களமா இருக்குதேங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது துவச்சு எடுத்தது 2025, 26க்கு நான் என்ன ரெடி ஆயிக்கணுமா? அப்படிங்கிற அளவுக்கு நெறைய மீம்ஸ்ல இருந்து நம்ம நெறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பட் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு ஒரு வருஷத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு காலமும் சூழ்நிலையும் நமக்கு மாறப்போகுது அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா முன்னேற்பாடா நம்மளை வந்து சரி பண்ணிக்கலாம். ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளை பயப்படுத்துற விஷயமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் அது. அது ஒரு சிறந்த அறிவு. அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. ஸோ அப்ப மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல முதல் விஷயம் அவங்க கிட்ட நிதானம் கண்டிப்பா வேணும். அவசரமும் உணர்ச்சி வசப்படுகின்ற தன்மையும் தான் இவங்கள தடுமாற வைக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலயும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும்போது முடிவுகள் எடுக்கக்கூடாது, வாக்கு கொடுக்கக்கூடாது. இத 2யும் குடுத்துட்டா மாட்டிக்குவாங்க. 3வது, இந்த உணர்ச்சி வசப்படுறதுனால கடன் கொடுப்பதும், கடன் வாங்குறதும் இந்த வருஷம் கடன குடுத்தாலும் லாக்கு, கடன வாங்குனாலும் லாக்கு. காரணம் என்ன அப்டின்னா, இந்த 6ஆம் பாவத்த இன்னைக்கு டைரக்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு அப்டின்னா, சனி தான் பார்க்குறார். பொதுவா நமக்கு தெரியும் கோயில்ல வந்து சனி இருந்தாலே, அதாவது சனீஸ்வரர் கோயிலுக்கு போனாலே நேரா நின்னு வழிபட ஓ! மாட்டாங்க. ஆமா. சைடுல சைடுக்கு நின்னு போயிடுவாங்க. ஏன்னா நேரா பார்க்கணும். பார்க்குறாரு அப்டின்னு. ம். இவர் கட்டத்துல உட்காந்து இவங்களுக்கு 6ஆம் வீட்ட தான் பார்க்குறாரு. 6 அப்டிங்கிறது கடனுக்கான இடம், நோய்க்கான இடம், எதிரிகளுக்கான இடம். ஆனா எங்கிருந்து பார்க்குறாரு அப்டின்னா, விரயத்தையும், மருத்துவ செலவுகளையும் சொல்லுகின்ற இடத்துலருந்து சனி பார்க்குறார். அப்ப இவங்க இந்த வருஷம் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. 1. அதேபோல ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். இப்ப ஆரோக்கியம் அப்டின்னா, இவங்க எதுல கவனமா இருக்கணும்னா, உணவு பழக்கம். இவங்கள பொறுத்தவரைக்கும் உணவு பழக்கத்தால ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஆர்ட்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ் கட்டாயமாக தவிர்க்கணும். நம்முடைய பாரம்பரிய உணவுகளுக்கு தான் இவங்க அதிகமான முக்கியத்துவம் குடுக்கணும். அப்படி குடுத்தா, இவங்களுக்கு வந்து நல்ல உறக்கம், அதாவது 12ங்கிற அயன, சயன, போகம் கிடைக்கும். இல்ல அப்படின்னா, மருத்துவ செலவும், தூக்கமின்மையும். ஸோ இது வந்து இவங்களுக்கு ஆரோக்கிய ரிலேட்டடா. பொருளாதாரத்துல கடன்ல தான் இவங்க கவனமாக இருக்கணும். 3வது, இப்ப கல்வியில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவம்ங்கிறது ஆரம்ப கல்வி. 4 அப்படிங்கிறது இவங்களுடைய இளநிலை கல்வி. 5 அப்படிங்கிறது முதுகலையா இருக்கும். இப்ப இவங்கள கல்விய பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க நல்லா படிப்பாங்க. பட் அந்த பிரசன்ட் பண்ணும்போது, இவங்களுக்கு வந்து தடுமாறும். அப்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க நல்லா மெமரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மறந்து போயிடும். எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு, ஆக்சுவலா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். பட் எழுதும்போது ஆன்ஸர தவறா எழுதிடுவாங்க. சரியான ஆன்ஸர எழுதிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தப்பான ஆன்ஸர் எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டுக்கு வருவதும், 6ஆம் வீட்ட தொடர்பு கொள்றது தான் இந்த காரணம் அப்படின்னு. அப்ப இவங்க வந்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் விஷயம் தூக்கத்த ஸ்கிப் பண்ணக்கூடாது.
ஏன்னா அது பண்ணுனா இன்னுமே ஞாபக மறதியும் தடுமாற்றங்களும் அதிகமாகும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல உருவாக்கிக்கணும். இந்த சில பேர் டிவிய போட்டுவிட்டு, பாட்ட போட்டு ஆமா. விட்டுட்டு, நான் அப்படி கேட்டா தான் எனக்கு படிப்பு வரும்பாங்க. நெறைய பட் குழந்தைங்க அப்படிதான் பண்றாங்க. இப்பல்லாம் கேட்டுட்டு படிச்சாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சூழல் வேணும் அப்டின்னா, ஒண்ணு இவங்க அமைதியான சூழல்ல இருந்து படிக்கணும். இல்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்டின்னா, கேட்கலாம் வீணை. வீணையினுடைய இசைக்கு மனதை இயல்புபடுத்தக்கூடிய தன்மையும், நிதானப்படுத்தக்கூடிய தன்மையும், ஞாபக சக்தியை மேம்படுத்தக்கூடிய தன்மையும், கல்வியில் சிறக்க வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குடுக்குற தன்மையும் வீணைக்குண்டு. ஸோ அந்த வீணை இசைய வந்து மைல்டா போட்டு விட்டுட்டு இவங்க வந்து படிக்கலாம். ஸோ இது இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து வீடு வாங்கலாமா? நிலம் வாங்கலாமா? இந்த வருடமாவது நம்ம ஒரு சொத்து வாங்கிட மாட்டோமான்னு வெயிட் பண்ணக்கூடிய மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் அந்த அமைப்பு இருக்கா? அப்படின்னு. இப்போ வீடு வாங்கணும் அப்டின்னா, இந்த ஜூன் மாதம் குரு வந்து இவங்களுக்கு இந்த வீடு, மனை, வாகனம், சொத்து சுகத்த சொல்ற 4வது வீட்ல உச்சமா வேற வர்றாரு. பொதுவா இந்த மேஷ லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதி. ஸோ அப்ப இந்த வருஷம் வீடு வாங்கலாம், வீடு மாத்தலாம், கார் வாங்கலாம், கார் மாத்தலாம். அதேபோல தான் சுகமாக இருப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இப்ப வந்து கல்லுல துணிய துவைச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வாஷிங் மெஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வாஷிங் மெஷினுக்குன்னா அது வேற காரகமா இருக்கு. ஆனா அது ஒரு சுகம் சார்ந்தது. அப்ப இந்த வாஷிங் மெஷின் வாங்கணுமா? இப்ப வாங்கலாம். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லைங்க. ஸோ அவசர ஆத்திரத்துக்கு ஒரு மாவ கூட உள்ள வைக்கணும்னா எங்களுக்கு சிரமம். நான் வந்து சிட்டில இருந்து அவுட்டர்ல ரொம்ப தூரமா இருக்கேன்மா. அப்ப அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறக்கு. ஆக தன்னுடைய உடலும், மனமும் சுகமாய் இருப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்கள் இந்த வருஷத்துல இவங்க செய்யலாம். அதுவும் எப்பன்னா, இந்த 2026 ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமான அந்த 6 மாத காலங்கள். ஓகே. திருமண அமைப்பு, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தமா? இல்ல மறுமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாரி கேட்டகரில எப்படி இருக்கும்? இந்த திருமணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முதல் 6 மாசங்கள் வந்து குரு 7ஆம் பாவத்த பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, 11ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. இது எல்லாமே இந்த முதல் திருமணம் செய்யக்கூடிய இடத்துக்கும், மறு திருமணம் செய்கின்ற பாவகங்கள் எல்லாத்தையுமே குரு இப்ப ஆக்டிவேட் பண்றார். ஸோ இந்த முதல் 6 மாச காலங்கள் இவங்க தீவிரமா முயற்சி பண்ணும்போது, இவங்களுக்கு அந்த கல்யாண யோகத்த குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஃபைனலி மேஷ லக்னக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய மாதங்கள், இல்ல கவனமா இருக்க வேண்டிய தமிழ் மாதங்களோ, ஆங்கில மாதங்களோ, இல்ல இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன? இப்போ மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்க வந்து இப்ப கவனமா இருக்க வேண்டியது வந்து வைகாசி மாதம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி, கார்த்திகை இந்த மாதங்கள், பங்குனி மாதங்கள். இந்த மாதங்கள் எல்லாமே இவங்களுக்கு கவனமா இருக்கணும். இது என்ன காம்பினேஷன்ல இந்த மாதத்த எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமா. பொதுவா இந்த சூரியன், சனி காம்பினேஷன். இப்ப பங்குனி மாசம் அப்படிங்கிற மீனத்துல தான் இப்ப சனி இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசி மாசம் அப்படின்னா அது ரிஷபம். அப்ப ரிஷபத்துல சூரியன் அங்க இருக்கும்போது, இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, வார்த்தைகள் இந்த சொன்னேன் இல்லைங்களா, வாக்கு குடுக்குறதுன்னு ம். சொல்லிட்டு. இப்பதான் எதுக்கு வாக்கு குடுப்பாங்கன்னா, உறவுகளுக்காக, தன்னுடைய கௌரவத்திற்காகன்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்து மாட்டிக்குவாங்க. 2வது வந்து புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசத்துல அப்படின்னா, ஆரோக்கியம், கடன், நோய் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மார்கழி மாதம். இப்ப இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆல்ரெடி 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானமா இருக்கிறனால பெரிய ஒரு தொந்தரவுகள் இருக்காது. தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா குரு வேற பார்க்குறாரு, தப்பிச்சுக்குவாங்க. அடுத்து இருக்கிறது பங்குனி மாதம். அப்ப இந்த பங்குனி மாதம் அப்படின்னு வரும்போது, இவங்களுக்கு அந்த 1 மாசம் ஃபுல்லாவே விரயங்கள் இருக்கிறது. தூக்கம் வந்து தடுமாற்றங்கள் இருக்கிறது. காலையில ரொம்ப டயர்டா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, வேலைய ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத வலிகள். ஸோ இதனால இந்த மாதங்கள் இவங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான டேட்ஸ் ஏன்னா நியூமராலஜிய நம்ம தொட்டு பேசியிருக்கிறதுனால, ஒரு மாதத்துல மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த 12 மாசத்துல மந்த்லி இந்தந்த டேட்ஸ்ல நீங்க கவனமா இருக்கலாம். இந்தந்த எண்கள்ல நீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம். நல்ல ஒரு வெற்றிகரமா இருக்கும்னா என்ன? இப்போ நியூமராலஜி அப்படின்னா, ஒரு லக்னம் பேசிஸ்ல எடுத்துட்டா, இது ஆக்சுவலா காமனா தான் இருக்கும். ம். ஏன்னா, அவங்களுடைய பிறப்பு தேதி வந்து மாறும்போது, விதியெண் மாறும்போது இது வந்து மாறும். ஸோ காமன் அப்படின்னு எடுத்துட்டா, பொதுவா மேஷ லக்னத்துக்கு எப்பவுமே 1, 5, 9 இந்த 3 வந்து ஃபேவரபிளா இருக்கும். 5 பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அது ஒரு ஃப்ளெக்சிபிளான எண். அப்ப சுயமுயற்சியும், விடாமுயற்சியும் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் எண் வந்து ஃபேவரபிளா இருக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இவங்களுக்கு இருக்கிறது 3ஆம் எண். 3 வந்து குருவுடையது. இது மேஷ லக்னக்காரங்களுக்கு அது பாக்கியாதிபதி குருவினுடைய எண் அப்படிங்கிறனால இது ஃபேவரபிளா இருக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இறுதியா வந்து கடவுள் வழிபாடு.
இந்த வருடம் பூரா வந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆலயத்துக்கு செஞ்சு வழிபாடு பண்ணிக்கலாம். போக முடியாதவங்க வாழ்வியல் பரிகாரமா வந்து இந்த மாரி விஷயங்கள செய்யும்போது, அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு வருஷமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ முதல்ல வந்து இந்த மேஷ லக்னம் எடுத்துட்டாலே இவங்களுக்கு முதன்மை கோவில் அப்படின்னா திருவண்ணாமலை எப்பவுமே பெஸ்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குன்றில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள். அப்ப இந்த 2 கோவில்கள் அப்ப உங்களுக்கு வந்து அறுபடை வீட்ல அப்படின்னா எந்த முருகன் கோயில் வேணாலும் நீங்க வந்து போய்க்கலாம் அப்படிங்க. அப்ப யாருக்கெல்லாம் நமக்கு வீட்டு பக்கத்துலயோ, இல்ல உங்களுக்கு இயல்பாவே ஒரு முருகன் கோவில் எது வந்து இந்த 6ல பிடிக்குமோ அந்த கோவில் போறது. 2வது வருடத்துல ஒரு முறையாவது திருவண்ணாமலையில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது. ஸோ இது 2 கோவில்களாக இவங்களுக்கு நல்லாருக்கும். இல்லைங்க கோவில் போறதுக்கு இல்ல. எனக்கு வந்து வீட்ல இருந்தே நான் பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு வேணும் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து கிரியேட்டிவ் டைம் அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தம். அப்போ இவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில ஒரு 2 தீபம் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷமாவது அந்த ஒளியில எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த மூச்சை மட்டும் கவனிக்கிறது. என்ன இல்ல அப்படின்னா அமைதியா கண்ண மூடி உட்காந்துக்கிறது. இந்த 2 விஷயங்கள் ஒரு 10 நிமிஷம் காலையில இவங்க பண்ணுனாலே போதும். அந்த நாள் ஃபுல்லா இவங்களுக்கு இனிமையா இருக்கும். இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் பூரா இந்த பிரைமரி கலர்ஸா இத நெறைய யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லக்கியா இருக்கும்னா என்ன கலர்ஸ யூஸ் பண்ணலாம்? எத அவாய்ட் பண்ணிடலாம்? இப்போ இவங்க யூஸ் பண்ண வேண்டியது பொதுவாவே பிரைட் கலர்ஸ் இவங்களுக்கு எப்பவுமே செட் ஆகும். அதுல காமனா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், கோல்டன் கலர், சந்தன நிறம், அதுக்கப்புறம் சிவப்பு நிறம். இந்த 5 கலர்கள் இயல்பாவே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஓகே. அவாய்ட் பண்ண வேண்டிய நிறங்கள். இந்த நிறத்த நீங்க வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்டின்னா என்ன? இவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, டார்க் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுல வந்து இந்த கரும் பச்சை, அதேபோல இந்த கரும் சிவப்பு, அந்த ஆயில் ரெட், இந்த மெரூன் கலர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது. அதுக்கப்புறம் கருப்பு, கருநீலம். இந்த 4 நிறங்கள் இவங்க தவிர்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 எதுலலாம் இவங்க அவேர்னஸா இருக்கும்? எதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயமா இருக்கும்? அத சாத்தியப்படுத்திக்கிறதுக்கு என்னலாம் வந்து எண்கள், நிறங்கள் மற்றும் இறை வழிபாடு, வாழ்வியல் வழிபாடு நெறைய விஷயம் பேசியிருக்கோம். அடுத்ததாக சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றத்த குடுக்க போகுது? ஏன்னா, அதிலேயே கேது உட்கார்ந்திருக்காரு. அது அடுத்த வருடம் முழுக்க அப்படிதான் இருக்க போகுது. அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்? பொதுவா சிம்ம லக்னம் அப்படின்னாலே, மன்னர் பரம்பரை, வீர பரம்பரை, பயமே கிடையாது. இதையெல்லாம் சொல்லி, சொல்லி அவங்கள பாடாப்படுத்தி வச்சிருக்காங்க. இயல்பாகவே ஒரு விஷயத்துல பயம் வந்தா கூட, பில்டப்ப மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவே பயப்பட முடியாது. அப்படியே பயப்பட்டா கூட நடிக்காதேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட இயல்பான வாழ்க்கை. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே அபரிதமான அன்ப குடுக்கக்கூடியவங்க. அன்ப குடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு, அதே அளவுக்கு அன்ப எதிர்பார்க்கிறது ஒரு பிரச்சனை. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அன்ப குடுக்குற விதமே காட்டுத்தனமா இருக்கும். அதுல ஒரு லிமிட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உயிர குடுக்குற அளவுக்கு பழகுவாங்க. பட் அந்த திரும்ப எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல பிரச்சனை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு கோவம் வந்துருது. பிகாஸ் ஆஃப் இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ, அந்த இடத்துல வந்து இயல்பா இப்ப தான் வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்னா, அவங்களும் குடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப அவங்க வேற யார் கூடயாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு மனசு வலிக்கும். அப்ப இது உங்களுக்கு வந்து கோவமா மட்டும் தான் காமிக்க தெரியும். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்ப ஏன் சிம்மத்த வந்து கோவக்காரங்கன்னு சொல்றாங்க தெரியுங்களா? இந்த காரணத்தினால தான். இப்போ இதுதான் இந்த செட் இருக்கு இல்லைங்களா? இப்ப கேது எங்க இருக்காரு? கரெக்ட்டா இங்க லக்னத்துல இருக்காரா? ஸோ இப்ப இந்த 2025வது வருஷமே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, இந்த விஷயங்கள்னால தான் உண்மையான அன்பு வச்சிருந்ததுனால, நிறைய ஏமாற்றங்களையும், துரோகத்தையும் இவங்க இந்த வருஷம் பார்த்திருப்பாங்க. அந்த வலிகள் உள்ள இருந்திருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனசுக்குள்ள இந்த போராட்டங்கள், குழப்பங்கள் இருந்ததுனால, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்திருக்க முடியாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் இவங்கள இப்ப போட்டு பாடாப்படுத்தியிருக்கும். 3வது இப்ப இவங்க லக்னத்துக்கு 8ல சனி. அது வந்து பார்க்குற இடம் எல்லாமே இவங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, பார்க்குற மத்த இடத்த விட முக்கியமா 2 இடங்கள் பாதிச்சது. 1 இவங்களுடைய 2ஆம் வீடு. இன்னொன்னு 5ஆம் வீடு. அப்ப இவங்களுக்கு மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள், சலனங்கள், இனம் புரியாத ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றின சிந்தனை. இது எல்லாமே இந்த 2025ல இவங்கள பாடாப்படுத்தியிருக்கும். அப்படின்னா, இப்ப 26 இவங்க என்ன செய்யணும்? முதல் விஷயம், இவங்க தன்ன மட்டும் தான் இந்த விஷயத்துல கவனிக்கணும். இத சொல்லும்போது நெறைய பேர் சொல்லுவாங்க, சும்மாவே சிம்மம் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைங்க. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் அந்த காயப்பட்டு, காயப்பட்டு, காயப்பட்டு தான் இவங்க கொஞ்சம் திரும்பி இருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்த பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் சரிங்க. ஒரு இடைவெளி விட்டு தான் இவங்க மற்றவங்களோட தன்னுடைய பழக்கத்த வச்சுக்கணும். இடைவெளி தாண்டி அன்ப குடுக்கவும் கூடாது. அத அன்ப எதிர்பார்க்கவும் கூடாது. முதல்ல இத தவிர்க்கணும்.
2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இப்ப பேச வேண்டிய இடத்துல அப்பங்க பேச மாட்டாங்க. ஏன்னா 2ல சனி பார்க்குறாரா, பேசினா ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் என்ன விஷயம்னா, பேச மாட்டாங்கங்கிறது. அதுக்கப்புறம் இவங்க 2வது யோசிப்பாங்க இல்லைங்களா? 2வது யோசிச்சு ஒரு பலனும் இல்ல. ஸோ, அதனால பேச வேண்டிய இடங்கள் வந்தா, அந்த இடத்துல பேசிடுங்க அப்படிங்கிற ஒண்ணு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்குற 2ஆம் இடங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்னு கன்னியா போயிடுச்சு. ஸோ, பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய நிறைகளை மட்டுமே சொல்லணும். பிறருடைய குறைகளை சொல்லக்கூடாது. இப்போ இவங்க சிவனேன்னு இருந்தா கூட இவங்க கிட்ட வந்து நான் இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணுனேன். எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணலாம்? இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஆல்ரெடி சிம்மம் வேறயா? ராஜா என்ன பண்ணுவாரு? "ஏய் நீ அங்க எங்க ஆரம்பிச்ச தெரியுமான்னு?" ஆதியிலிருந்து எடுப்பாரு இல்லையா? இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மைனஸ இந்த இடத்துல இதனால நீ போய் இப்படி இன்வெஸ்ட் பண்ணல. அது தப்புன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஐடியா குடுப்பாங்க. ரைட் ஓகே தான். இத வர்றவங்களும் கேட்டுப்பாங்க. பட் வெளியில போய் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுறாங்க. தான்ங்கிற கர்வத்தோட பேசுறாங்க. அகம்பாவமா பேசுறாங்கம்பாங்க. அப்போ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா மற்றவர்களிடம் நிறை கண்டால் வெற்றி. பிறரிடம் குறை கண்டால் தோல்வி. தோல்வி, பிரச்சனைகள், மறைமுகமான எல்லாமே இவங்களுக்கு வந்துரும். அடுத்து தன் விஷயம். தன்னுடைய விஷயம் அப்படின்னு வரும்போது, இவங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம், மனதையும், ஆத்மாவையும் முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இந்த விஷயத்த மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணாலே, இந்த படிக்கிற குழந்தைங்க, வேலையில இருக்கிறவங்க, தொழில் பண்றவங்க, வரன் தேடுறவங்க, மறுமணத்துக்கு பார்க்குறவங்க, 5 பேர்த்துக்கும் ஒரே பிரச்சனைனா இது மட்டும் தான். ஏன்னா அவங்க 7ல் அவங்களுடைய ராகு இருக்கு. அது ம். பார்ட்னர இது பண்ணுது. நெறைய பேர் இந்த பார்ட்னர் மூலமா நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இப்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இப்ப நான் சொன்ன இந்த ரீசன்ஸ் மட்டும் தான். இதுதான் எல்லாமே வரும். இப்ப கிளையண்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்க? இப்ப கிளையண்ட் ஏதாவது ஒரு விஷயம் இவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. கிளையண்ட் வந்துட்டு இந்த விஷயம் கேட்கறாங்க. இல்ல புதுசா ஒரு கிளையண்ட் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டீலிங்கோட நிறுத்திக்கலாம்ல. இவங்க டீலிங்கோட நிறுத்துவாங்க. பட் அவங்க ஏதாவது அந்த ப்ராடக்ட்ல ஒரு டீட்டெயில் கேட்கும்போது, இவங்க அத எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க இல்லைங்களா? எக்ஸ்ப்ளைன் பண்ற விதம் தான் அங்க பிரச்சனையாகும். ஏன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போதும், கிளையன்ட்டோட பாசிட்டிவ மட்டும் தான் சொல்லணும். அவங்களோட நெகட்டிவ ஒத்த வார்த்தை சொன்னாலும், அந்த 10 நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு மைனஸ் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இத மட்டும் தான் கிளையன்ட் ஆழமா பதிவாயிடும். ஸோ இந்த 5 விஷயம் தான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்ப படிக்கிற குழந்தைங்க என்ன செய்யணும்? தான் படிச்சது தனக்கு கம்மியா தான் இருக்குன்னு தெரிஞ்சாலும், தெரிஞ்ச வரைக்கும் கேட்கும்போது சொல்லிடணும். அதேபோல எனக்கு வந்து பாதி தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த ஆன்ஸர எழுதாம வரக்கூடாது. எழுதிட்டு தான் வரணும். இதெல்லாம் என்னன்னா, இந்த 2 சனி பார்க்கறனால. அப்போ அரைகுறையாக விடக்கூடாது. அதேபோல இந்த வேலையில இருக்கிறவங்க. வேலை, தொழில் ஏன்னா 8ல சனி போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னும்போது, வேலை மாற்றம் இருக்குமா? இல்ல இருக்கிற வேலைய காப்பாத்திக்கணுமா? தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ப்ளஸ் வந்து என்னன்னா, இப்ப இந்த குரு பெயர்ச்சி ஆகுது இல்லைங்களா 12க்கு. 12க்கு வரும்போது வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு போறது, இது எல்லாமே இவங்களுக்கு இப்ப சூப்பரா இருக்கும். அதாவது பின்னாறு மாதங்கள்ல. இப்ப முன்னாடி இருக்கிற 6 மாதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட்ல போயிறக்கூடாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா தான் வேலை இருக்கும். இல்ல அவனுக்கு அந்த வேலை நல்லா இருக்கு. பேக்கேஜ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ஆசை வார்த்தைகள் நீங்க 7ல ராகு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த நண்பர்கள். அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல இவங்க ஓகே கரெக்ட்டா இருக்கும்னு நம்பி அந்த முதல் 6 மாசம் ரிசைன் தான் மட்டும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. தொழில்ல இருக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்துல தன்னுடைய தொழில வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஏற்ற இறக்கம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்ற இறக்கம் இருக்கும் தான். ஆனா, தன்னுடைய இந்த இறக்கமா இருக்கு, தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் வந்து நல்லா ரன் ஆகல. எனக்கு வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு உடைஞ்சிறக்கூடாது. ஓகே ரைட். இறக்கம் தான் இருக்கு அப்டின்னா, இவங்க எஃபோர்ட் தான் அதிகமா போடணுமே தவிர, மனசு சோர்ந்து போக்கூடாது. ஏன்னா 8ல சனி இருக்கார். 8ல சனிய பொறுத்தவரைக்கும் தொழில் ரகசியங்களை காப்பாத்தணும். தொழில் ரகசியங்களை வெளிச்சொல்லக்கூடாது. 3வது இரக்கம் ஏற்பட்டால் அபரிதமாக உழைக்க ஆரம்பிச்சிரணும். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா, பிசினஸ் நல்லா ரன் ஆகும். ஏன்னா அடுத்து வர்ற இடம் 12ஆம் இடமா 12ன்னா விரயம்னு மட்டும் சொன்னீங்க. 12 விரயம் மட்டும் கிடையாது. 2வது தொழில். ஸோ இப்ப இவங்க முதல் தொழில்ல இருந்து 2வது தொழில் தானே உருவாகுவதற்கான நெறைய வாய்ப்புகள் கிடைக்கிற டைம். ஆனா சோர்ந்து போகாம எஃபோர்ட் போட்டாங்கன்னா போதும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இல்ல பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன், இல்ல சொந்தமா ஏதான்னு ஒரு அசெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்ப 12க்கு குரு வர்றாருங்களா, இவங்களுக்கு 4ஆம் பாவமான கரெக்ட்டா விருச்சிகத்த ஆக்டிவேட் பண்ணிருவாரு. ஸோ ஒரு விருச்சிகத்த ஆக்டிவேட் பண்ணும்போது, இவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் தடைகள் வந்து உடையும். ஏன்னா 8ஆம் பாவமா இருக்கிற சனி 8ல சனி இருக்காரு. அந்த பாவக அதிபதியே குரு தான். அவர் வேற இருக்காரு இல்லைங்களா? இதுவரைக்கும் இருந்த தடைகள், பிரச்சனைகள், வம்பு வழப்புகள், இல்ல உயில் சொத்து பிரச்சனைகள் இருக்கு. பாகப்பிரிவினை பண்றதுல பிரச்சனை இருக்கு. அந்த மாரி எது இருந்தாலும் சரிங்க. 12ல குரு வந்துட்டா சூப்பரா இருக்கும்.
எந்த மாதங்கள்லாம் கவனமா இருக்கணும் சிம்ம லக்னக்காரர்கள்? இப்போ சிம்ம லக்னத்த பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு மட்டும் சில மாதங்கள் வேரியேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து புரட்டாசி மாதம் தான். புரட்டாசி மாதத்துல இவங்க வாக்கு குடுக்குறதும், அதே மாரி புரட்டாசி மாசத்துல ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா, அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாவே உணவு பழக்கத்துல கவனமா இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா இவங்களுக்கு இருக்கிறது வந்து தை மாதம். ம். இவங்கள பொறுத்தவரைக்கும் தை மாதத்துக்கு சனியுடைய சம்மந்தம் கிடையாது. ஆனா என்னன்னா, இவங்களுடைய லக்னாதிபதி 6ல போய் உட்கார்றாரு. அதுவும் சூரியன் பகை வீட்ல இருக்காரு இல்லைங்களா? ஸோ இந்த நேரத்துல இவங்களுக்கு எந்த விஷயத்துல பயம் வரும் அப்படின்னா, தன்னுடைய மரியாதை. அதேபோல பெர்ஃபார்ம்ஸ் நெறைய நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கான அங்கீகாரம் அந்த டைம்ல கிடைக்கிற ப்ரொமோஷன். கரெக்ட்டா தை மாதம் தன்னுடைய உழைப்பாலோ, வேலையாலயோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா, அது இந்த மாசம் தாமதமாகும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாதம் பங்குனி மாதம் தான். ஏன்னா இந்த பங்குனி மாதத்துல கரெக்ட்டா இவங்க லக்னத்துக்கும் அது 8வது மீனமா போச்சு. கூட சூரியன், சனி இருக்கிறதுனால, இந்த சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறப்போ, இவங்க வந்து வாகனம் ஓட்டுறத கண்டிப்பா தவிர்க்கணும். அதேபோல இவங்க மத்தவங்க வண்டியில போறாங்க அப்படின்னா, அவங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில அந்த வண்டிய எடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிதானமான மனசு. வண்டிய எடுத்துட்டா கவனம் வண்டி ஓட்டுறதுல தான் இருக்கணும். வேற எதுல இருக்கக்கூடாது. 4வது வந்து அக்ரீமெண்ட். அக்ரீமெண்ட் சைன் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஓகே. அடுத்தா ம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் நிறங்கள்னா இந்த வருடம் பூரா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்கள பொறுத்தவரைக்கும் 1, 3, 9 இதெல்லாம் இப்ப அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும். நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆரஞ்சு, சிவப்பு நிறம், மஞ்சள், சந்தனம் இந்த கலர்கள் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவா 1ங்க. மனசுக்கு ஏதாவது ஒரு கலர் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த கலர்ஸ் எல்லாமே முக்கியமான இடங்களுக்கு போம்போது, ஒரு மீட்டிங்க்கோ ஏதாவது இடத்துக்கு போம்போது, மனசுக்கு புடிச்ச கலர அன்னைக்கு போட்டுட்டு போலாம். அன்னைக்கு மட்டும் எந்த விதமான ஒரு இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையோ, மனசுக்கு பிடிச்ச கலரையோ போட்டுட்டு முக்கியமான இடங்களுக்கு இவங்க போனாங்கன்னா, அன்னைக்கு இவங்களுக்கு இந்த குழப்பம் சொன்னோம் இல்லைங்களா? அது எல்லாமே இவங்களுக்கு இருக்காது. ஓகே. ஸோ இவங்களுக்கான ஒரு இறை வழிபாடு மற்றும் ஒரு வாழ்வியல் பரிகார முறைனா என்ன பண்ணிக்கலாம்? இவங்கள பொறுத்தவரைக்கும் கோவில் அப்டின்னா திருவண்ணாமலை. 2வது வந்து வள்ளலார். 3வது வந்து ஜோதி வழிபாடு. குலதெய்வ கோவில். குலதெய்வ கோவில்ங்கிறது கம்பல்சரி. ஸோ இந்த 4ம் இவங்களுக்கான கோவில்கள். இப்ப இந்த குலதெய்வ கோவில் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஒரு கோவில் போக முடியல அப்டின்னா, இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பரிகாரம் இருக்குங்க. காலையில சூரிய உதயம், மாலை சூரிய அஸ்தமனத்தப்போ, சூரிய வெளிச்சத்துல ஒரு 10 நிமிஷம் உடல் வேர்க்கிற மாதிரி இவங்க என்ன செஞ்சாலும் போதும். இந்த ஒரு பரிகாரம் தான். பைசா செலவு கிடையாது. அவரே வந்துர்றாரு டெய்லியும். இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். எக்ஸர்சைஸ் பண்ணலாம், விளையாடலாம், இல்ல ஏதாவது ஒரு வேல பார்க்கலாம். ஆனா, முதுகு தண்டு வேர்க்கிற அளவுக்கு இருக்கணும். இது ஒண்ணு போதுங்க. இத செஞ்சு பார்க்க சொல்லுங்க. 1 வீக் இது செஞ்சாலே, இவங்க எந்த அளவுக்கு இவங்க கிட்ட மாற்றம் இருக்குதுங்கிறத அவங்களே ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு நெறைய அவேர்னஸ் இதெல்லாம் நெறைய கவனமா தான் இருக்கணும். கவனமா இருந்தா ம். நிச்சயமா வெற்றின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பதிவா இருந்தது. தனுர் லக்னக்காரர்களுக்கு 2026 என்ன மாரி ஒரு சர்ப்ரைஸ் ஓப்பனிங் குடுக்க போகுது? தனுசு லக்னம் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் மைண்ட் செட். அவங்க எப்பவுமே. தன்னுடைய இவங்க வந்து ஒரு கோவத்த கூட டெக்னிக்கலா காட்டக்கூடிய திறன் வாய்ந்தவங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா 3ல ராகு, 4ல சனி, 7ல குரு, 9ல கேது அப்படிங்கிற ஒரு அமைவுல இருக்கு. குரு வந்து அடுத்த 6 மாதத்துக்கு இவங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வேற போறாரு. ஓகே. இப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், இயல்பாகவே இவங்க கொஞ்சம் நேர்த்தியா செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். அது கரெக்ட்டுங்க. ஆனா இப்போ சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா, நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா பெர்ஃபெக்ட்டா எல்லாமே போயிட்டுருக்கும். பட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனம் புரியாத ஒரு மனசோர்வு அப்படிங்கிறது இந்த சமயத்துல இவங்களுக்கு வரும். அதேபோல ஒரு விஷயத்துல இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, நல்லா பேசிட்டு தான் போவாங்க. ஓகே ரைட் நான் இப்ப வீட்ல போறேன், யோசிக்கிறேன், முடிவு எடுத்துட்டு காலையில சொல்றேன் அப்படின்னு. காலையில கால் பண்ணா, இன்னும் நான் முடிவு எடுக்கல. நான் அத பத்தி யோசிக்கல. இப்ப நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனா, நமக்கு வந்து ஒரு வொர்க் முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வொர்க்க போஸ்ட்போன் பண்ணிருவாங்க. காரணம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்கும் 3க்கும் உடைய சனி 4ல. ஸோ வாயில குடுக்குற வாக்க காப்பாத்த முடியாது. அப்ப முயற்சியும் என்னமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க சொன்ன வார்த்தைய காப்பாத்த முடியாம முயற்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். வாக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இவங்க நிதானமா இருந்தாங்கன்னா, முயற்சி பிரம்மாண்டமா இருக்கும். அது ஈஸியா சக்சஸ் ஆயிடும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிதானமா இருந்தா முயற்சி வந்து
ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கும். இல்லைன்னா, ஹார்ட் ஒர்க்ல தான் அவங்க சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா 4ல இருக்கிற சனி 6ஆம் பார்வையா பார்க்குறார். அப்போ என்ன ஒரு விஷயம், மனம் தெளிவா இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஒர்க். தெளிவில்லைன்னா ஹார்ட் ஒர்க். அதேபோல இப்போ குரு 7ல இருந்து இவங்களே பார்க்குறாங்க. நல்ல டைம். ஓகேங்களா? ஒரு முடிவெடுப்பதற்கு, ஒரு செயலை திடமாக இறங்கி பண்றதுக்கு எல்லாமே. அப்போ முடிவ தன்னிச்சையா எடுக்கணும். நிறைய பேர்கிட்ட மற்றவங்களுடைய முடிவுகள் பேசக்கூடாது. ம். எல்லாத்துக்கிட்டையும் இந்த கூட இருக்கவங்ககிட்டலாம் கேட்கக்கூடாது. அதுக்கு மேல அப்படின்னா பெரியவங்க, அனுபவம் வாய்ந்தவங்க, இவங்க கிட்ட மட்டும் தான் ஒரு ஆலோசனை. அதுவும் அது ஒருத்தரா இருந்தா ரொம்ப நல்லது. இந்த ஆலோசனையில தான் சுயமாக எடுத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் இவங்களுக்கு சக்சஸ். வேலை, தொழில், இடமாற்றம், வேற ஒரு ப்ரமோஷன், வேலையே இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணலாமா? இன்னொரு இடத்துல அது படிக்கிற காலேஜ் டீச்சர்ஸ், புரொஃபசர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எந்த துறையா இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றம் உண்டு. அதேபோல இருக்கிற வேலையிலேயே இந்த பிரான்ச் மாத்தி போறது இருக்கு இல்லைங்களா? அதுவும் இது எல்லாமே இவங்க வந்து தாராளமா இந்த சமயத்துல பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல இப்ப யார் குடுக்குற அந்த லீட் வந்து இவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னா, இப்ப இவங்க வந்து இப்ப சப்போஸ் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல வேற ஒருத்தர் ஒரு ஜாப் இருக்கு. இல்ல ஃபாரின் ட்ரை பண்ணலாம் அப்டின்னு சொல்றாங்கன்னா, அந்த லீட் குடுக்கக்கூடியவர் இவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்காங்க அப்டின்னா, இவங்க அத சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ணணும். யார் நமக்கு சொல்றாங்க ஆமா. அப்படின்னு. அத கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும். எவ்வளோதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட டேட்டா தவறா இருக்கும். ஸோ, அதனால அந்த ஒரு விஷயத்த கவனமா பார்த்து பண்ணணும். இல்ல அப்டின்னா, இவங்க சுயமாக தேடி இவங்க கிடைக்கிற வேலை இவங்களுக்கு நல்ல வேலையா இருக்கும். தாராளமா இந்த டைம்ல வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம். இடமாற்றம் வந்தாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கவனம் இருக்கணும். உழைப்பு இவங்களோடதா இருக்கணும். ஓகே. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுர் லக்னக்காரர்களுக்கு ம். இந்த வருடம் திருமணம், மறுமணம், காதல் இப்படி எல்லாமே ஒரு கலவையா? இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப 7ல தான் குரு இருக்காருங்க. ஸோ, இதுவே வந்து இவங்களுக்கு திருமண காலம் தான். அடுத்த வருஷம் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு 8ல மறைவு அப்டின்னா கூட, அந்த 8ஆம் இடம்ங்கிறது உச்சம் பெற்ற இடமா தான் இருக்கு. இவர் அங்க போய் உச்சம் தான் ஆகுறாரு அப்டிங்கிறப்போ, ஒரே ஒரு விஷயம். தன்னுடைய திருமணம் சார்ந்த, மறுமணம் சார்ந்த ஒரு முயற்சிகள் செய்வாங்க இல்லைங்களா? சம்மந்தப்பட்டவங்க தவிர்த்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா 8 வந்து ரகசியம். ஸோ, இவங்க வந்து சொல்லிட்டு ஒரு காரியத்த பண்ணுனாங்கன்னா, இந்த முயற்சிகள் எல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மறைமுகமாக தடைகள குடுத்துரும். ஸோ, சம்மந்தப்பட்டவர்கள் தவிர்த்து மற்றவர்களிடம் இவங்க சொல்லாம அந்த காரியத்த முயற்சிகள் செஞ்சாங்கன்னா, திருமணம் கைகூடும். படிக்கிற ம். வயசுல இருக்கக்கூடிய தனுர் லக்னக்காரர்கள் ஃபாரின் ட்ரிப் போணும், இல்ல போர்டு எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது? இப்ப வந்து ஒரே விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு மனசு வந்து குழப்பங்கள், ஓகேங்களா? தடுமாற்றங்கள். இந்த எழுத்துல தான் தடுமாறும். அதேபோல குரல். இந்த முதல் 6 மாசம் வந்து நல்லா இருக்குங்க. இந்த எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துலயாகட்டும், சொல்றதாகட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மனசு மட்டும் தான் சனி அங்க இருக்கிறனால சின்ன சின்ன மறதி வர்றது, இந்த படிக்கும்போது வந்து சோம்பல் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் 6 மாதம். அடுத்த 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்ட்ரோல் பண்றதுக்கு குரு இல்ல. அவரும் போய் 8ல இருக்காரா, எங்க தடுமாறும்ன்னு பார்த்தீங்கன்னா, குரல்ல. அதாவது இந்த படிச்சத இப்போ ஒரு மீட்டிங்ல, ஒரு இன்டர்வியூல இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போயிட்டு இப்போ சப்போஸ் ஒரு வைவாவே குடுக்க சொல்றாங்க அப்படின்னா, வைவா மீட்டிங் போயிடுவாங்க. பட் அந்த குரல் என்ன பண்ணும்னா, அங்க தடுமாறும். அந்த திடமா பேசுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல வராது. ஸோ, அப்ப இதுங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பின்னாடி 6 மாசம் இருக்கும் இல்லைங்களா? அந்த 6 மாத காலத்துல எல்லாமே எழுத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதேபோல இவங்க வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூ குடுக்குறாங்க, இல்ல ஒரு இடத்துல மீட்டிங் குடுக்குறாங்க, இல்ல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆர்எஸ்சி மீட்டிங் இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு, தான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு, திரும்ப தானே கேட்டு கரெக்ஷன் போட்டுட்டு ஒரு 4, 5 தடவ இந்த பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு போய் பண்ணுனாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாங்க. அதே மாரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி எழுதி பார்க்கணும். அப்ப இது இவங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். இது எப்ப செய்யணும்னா, பின்னாடி 6 மாத காலங்களுக்கு தான் இது இவங்களுக்கு தேவைப்படுது. அடுத்த ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ள. டிசம்பர் வரைக்கும் இவங்க இத ஃபாலோ பண்ணணும். ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு போம்போது தனுர் லக்னம் குருவுடைய இடம்ங்கிறதுனால அட்டமத்துக்கு 8க்கு வேற போறாரு. அப்ப நாங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாமா? இல்ல நிலம் வாங்கலாமா? வீடு வாங்கலாமா? இல்ல எதுவுமே பண்ண வேணாம் சைலன்ட்டா இருக்கலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி. இவங்கள பொறுத்தவரைக்கும் தங்கத்திலும், நிலத்திலும் தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மூலியமாக வருது இல்ல அப்டின்னா, இந்த டிஜிட்டல் கோல்டு டிஜி கோல்ட் எல்லாம் ஆ வந்துருச்சு இப்போ. அந்த மாரி விஷயங்கள் தவிர்த்துக்கணும். அது ஓகே. வேண்டாங்க. டைரக்ட்டா கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்டும், டைரக்ட்டா லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் இந்த வருஷம் இவங்களுக்கு சேஃபா இருக்கு. மத்ததுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம்
குடுக்கறதுல அது ரிஸ்க் அதிகமாக இருக்கு. ஓகே. அதே போல இந்த பிட்காயின், ம். அதே மாரி கிரிப்டோ இவங்களுக்கெல்லாம் இந்த கரன்சி. ஷேர் மார்க்கெட் இந்த ம். மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். தவிர்க்கிறது நல்லது முக்காவாசி. தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அருமை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள்னா, தனுர் லக்னக்காரர்கள் 2026ல என்ன மாதத்துல கவனமா இருக்கணும்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காலகட்டத்தில ஆனி மாசம். இது ஏன் ஆனி மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஓகே நல்லா தான் இருக்கு. ஏன்னா வந்து கரெக்ட்டா 7ல வந்து குரு இருக்காரு. ஆனி மாசம். அதாவது மிதுனம்ங்கிறது தான் ஆனி மாசம்னு சொல்லுவோம். அங்க ஆல்ரெடி குரு இருக்காரு. கரெக்ட்டா சூரியன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைய இந்த சமயத்தில ரொம்ப எதிர்பார்க்க தூண்டும். எனக்கு வந்து அவங்க மரியாதை குடுக்கல. ஸோ, அதனால நான் வந்து அவன என்கிட்டருந்து விலக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், தன்னுடைய பழக்கவழக்கத்தில இருக்கிறவங்கள இவங்க தவறா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால இந்த ஆனி மாசத்துல இந்த ஒரு விஷயத்துல பார்த்துருக்கணும். இல்லாட்டி புரட்டாசி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பங்குனி மாசம் தான். பங்குனி மாசத்த பொறுத்தவரைக்கும் எதுல கவனம் அப்டின்னா, இந்த மாசத்துல தான் உடலும் அதாவது உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இருதயம், மார்பு, தலை, கண் சார்ந்த விஷயங்கள். ஓகே. இவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான எண்கள் மற்றும் நிறங்கள் இந்த வருஷம் பூரா இத யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் வாங்குறீங்கன்னா, இந்த ம். எண்கள்ல இந்த டேட்ஸ்ல போய் வாங்கிக்கலாம். இந்த கலர்ஸ மேக்ஸிமம் ஒரு இன்டர்வியூக்கோ, இல்ல கல்யாணத்துக்கோ, நல்ல சுப காரியத்துக்கு ம். யூஸ் பண்ணலான்னா என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து 1, 3 எண்கள் வந்து இப்ப இயல்பாவே நல்லாருக்கும். ஒண்ணு. 2வது கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இவங்களுக்கு குருவினுடைய நிறங்கள் தான். குரு அப்படின்னாலே சந்தனம், பொன்னிறம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள். இது எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எங்க போறதா இருந்தாலும் சரிங்க, தாராளமா இத நீங்க வச்சுட்டு போலாம். இவங்களுக்கான ஒரு தெய்வ வழிபாடு, ம். வாழ்வியல் பரிகார முறை. இத நீங்க பண்ணிட்டே இருங்க இந்த ஒரு வருஷம் பூரா. தனுர் லக்னம் ஜெயிச்சிருவீங்க. அப்டின்னா என்ன பண்ணலாம்? முருகர். அதுக்கப்புறம் சித்தர்கள் வழிபாடு. இது 2 வந்து ரொம்பவே இவங்களுக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு. இது 2ம் அதுக்கப்புறம் வர்றது. இது எல்லாமே இந்த 4ம் இவங்க பண்ணலாம். இந்த கோவில்களுக்கும் இவங்க வந்து போயிட்டு வரலாம். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல நான் எளிமையா எனக்கு வாழ்வியலா வேணும் அப்படின்னா, யாரை நாம் குருவாக நினைக்கிறோமோ, அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு செயல செய்யறது. எந்த புது முயற்சி செய்தாலும், அவங்களுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு, பழம்லாம் வச்சு அந்த குருவ நேரா போய் பார்த்துட்டு, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அந்த காரியத்த தொடங்குனா சக்சஸ் ஆகும். அதேபோல பக்கத்துல வந்து இப்ப உங்களுக்கு கோயில்லலாம் யானை இருக்கு அப்படின்னா, இருக்கு. யானை கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது. 3வது வந்து குழந்தைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்கள பார்த்தா அந்த குழந்தைங்க சந்தோஷமாகுறாங்களோ, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இது பண்ணலாம். ஓகே. தனுர் லக்னக்காரர்களுக்கு பிராக்டிகலா நம்ம இது இந்த இடத்துல கிரகம் இருக்கா? இல்லையா? அவங்களுடைய சுய ஜாதகம் எப்படி? அதெல்லாம் தாண்டி இந்த வருடம் உங்களுக்கு இந்த மாரி அவேர்னஸ்லாம் இருக்கு. இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள பண்ணும்போது பாசிட்டிவா கொண்டு போலான்னு அருமையா சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.